முரளி, இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நார்மல் ரேப்பிடோ வீடியோ தான். நான் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ரைடு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதை வந்து ரெக்கார்ட் பண்ணல. இன்னும் பெட்ரோல் அடிக்கலை. நான் பெட்ரோல் அடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே ஒரு ஆர்டர் வந்துருச்சு. இப்போ வந்து 2வது ஆர்டருக்கு போயிட்டுருக்கேன். நான் 2வது ஆர்டர் முடித்தோடனே பெட்ரோல் போடணும். போகணுமா? ஃபோன் போடுவோம். ஆமாங்க. சரி. நண்பர்களே, பெட்ரோல் அடித்தாச்சு 200 இருங்க. ட்ரிப்பு 0 பண்ணணும். என் வண்டி மைலேஜ் வந்து 53 தான் 54 தரும். அதனால் ட்ரிப்பு 0 பண்ணிக்கிறேன். 100 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நான் ஓட்ட போகிறேன். அதுக்குள்ளே ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஒரு 100 அடிச்சுட்டு ஓட்டலான் இருக்கேன். வேகம்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா. இப்போ வந்து 64 ரூபா இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 9:45. இப்போதைக்கு சும்மா ஆன் பண்ணிட்டு இருக்கோம். நண்பர்களே, டீ கடை வந்தாச்சு. ஆர்டர் எதுவும் வரல. டீ சாப்பிட்டு அடுத்த ஆர்டர் பார்க்கல. நண்பர்களே, டீ சாப்பிட்டாச்சு. வந்து 3வது ஆர்டருக்கு போயிட்டுருக்கேன். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் பிக்கப் பாயிண்ட்டு. அங்கே தான் போயிட்டுருக்கேன் நான். உள்ளே வந்துட்டேங்க்கா. நீங்களாங்க்கா? போலாங்க்கா. இங்கீங்களா? நண்பர்களே, 3வது ரைடு ஓவர். இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கானா? 66 ரூபா. இருங்க. ₹51 பிடிச்சிருக்கான். 115 ரூபா வந்திருக்கு ஒரு ரைடுக்கு. நண்பர்களே, 4வது ரைடு கிடச்சிருக்கு. இங்கேருந்து 1.5 கிலோமீட்ரு. நண்பர்களே, 4வது ரைடு பிக்கப் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான். வந்தாச்சு. ரேப்பிடோங்க தான் மக்களே. 4வது ரைடு. நீங்களா?
ப்ரோ 35 ப்ரோ. வந்துடுச்சு. ஓகே, தேங்க்யூ. ஆமாண்ணா. மேக்ஸிமம் வரவே மாட்டாங்க. இங்கீங்களா? நானும் இந்த ஏரியாவுக்கு புதுசுண்ணா. சரி சரி. எங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரீங்க? எங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரீங்க? இங்கே மெயின் ரோட் போதுங்கண்ணா. அங்கே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் லெஃப்ட் சைடில் இருந்துங்கண்ணா. இங்கேருந்து எவ்வளோ வரும்? அங்கேருந்து 35 வருதுங்கண்ணா. 27 ரூபா வந்துருக்குண்ணா. அது 6 ரூபா டேக்ஸு கமிஷன் அதெல்லாம் பிடிச்சிப்பாங்க. நம்ம ஷேரையில் என்ன கட்டி சார் ஒன்று? அது ஒன்றும் பணம் கட்ட தேவையில்லை. டிரைவில் நண்பர்களே 5வது ரைடு வந்திருக்கு. 5வது ரைடு லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கோம். பிக்கப் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ரைட் சைடு காட்டுறேன். ரைட் சைடு கூட போகிறது. இங்கேயா நண்பர்களே? 5வது ரைடு முடிஞ்சு. லாங் பிக்கப் 17 கிலோமீட்ரு. இதுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 136 ரூபா. இதில் எவ்வளோ நண்பர்களே? 6வது ஆர்டர் முடிஞ்சு 43 ரூபா. மொத்தமாக சேர்த்து 290 ரூபா ஆயிடுச்சு. 6 ரைடு. இது அப்பார்ட்மெண்ட்டு. இது சாப்பாடு மட்டும்தான் டெலிவரி கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துட்டு இப்போ தான் வெளியே வரேன். மணி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகிடுச்சு இப்போது. நண்பர்களே 7வது ரைடு. இது வந்து மல்லிகை சாமான அனுப்பணுமாமா. பார்சல் டெலிவரி. இது இங்கேருந்து 5 கிலோமீட்ரு. நண்பர்களே 6வது ரைடு முடிஞ்சு. வரேன்னு சொல்கிறேன். சரி. ஆர்டர்லாம் எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. அதனால் மன்னிச்சுக்கோங்க. $450 வந்துருக்கு. 15 கிலோமீட்டர் இருக்குது. விரலே சாப்பிட்டு இது வந்து 10வது ஆர்டரு. எனக்கு இதோட 450 ரூபா வந்திருக்கு. இங்கே இல்லைண்ணா அதான் 5798. Yeah, bro. What? Oh,
29. நண்பர்களே, ரைடு முடிச்சாச்சு. இதோட போதும்ட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 478 ரூபா. இன்னும் 10 கிலோமீட்டர் மிச்சம் இருந்தது. நான் வீட்டுக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்கேன். போகிற வழியில் ஏதாவது ரைடு கிடச்சா பார்க்கலான்ட்டு ஆன் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ வீட்டுக்கு போகிற வழியாக இருந்தால் மட்டும் போகலான்ட்டு இருந்தேன். இன்னும் வந்து எந்த ஆர்டரும் வரல. அது மொத்தம் 500 ரூபா வந்திருக்கும். 500 ரூபாய்க்கு மேலே. ஏன்னா கஸ்டமர் பாதி டிப்ஸு கொடுத்ததுனால ஒரு 500 ரூபாய்க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். இன்னும் ரைடு போகலாம். 500 ரூபா வந்துச்சு போகலாம். ஆனால் என்னால் முடியல. டயர்டாக இருக்கிறதுனால வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கேன் நான். மணி பார்த்தீங்கன்னா 4:50. இன்னும் ரைடு ஆரம்பிச்சோன்னா லேட் ஆகும். அது உடம்பாரு டயர்டாகிறதுனால போகலான் இருக்கேன் நான். ரோடே போட மாட்டானுங்களா? அவ்வளோதான் ரைடு. அதனால் அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல ஒவ்வொரு ரைடுக்கும். அதனால் மொத்தமாக 11 ரைடு 480 ரூபா கிட்டத்தட்ட வந்தது. பரவாயில்ல. பிடிச்ச போக 500 ரூபாய்க்கு மேலே வந்திருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு. பெட்ரோல் வந்து 200 ரூபாய்க்கு தான் போட்டேன் நான். பெட்ரோல் போட்ட காசுக்கு வந்துச்சு.